நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரநாராயணா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிட்ரேஷன் சேனலில் நம்ம என்ன பார்த்த போகிறோன்னா, இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க லோ எண்ட் பிசி இல்லை அண்டு பொட்டேட்டோ பிசிஸ்லலாம் எப்படி ஒரு எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்கோ ஃபோட்டோ எடிட்டிங்கோ பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம வீடியோ இன்னைக்கு அதை பற்றி தான் ஒரு லோ எண்ட் பிசிலேயோ இல்லை ஒரு பொட்டேட்டோ பிசிலேயோ எப்படி நம்ம ஒரு வீடியோ இல்லைனா ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் லோ எண்டில். ஸோ லோ எண்ட்னா அந்த பிசி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு லோ எண்டாக இருந்தால் ஒரு 4GB 6GB அந்த மாதிரி ரேமு அண்ட் எப்பவும் போல் டுவெல் கோர் ப்ராசஸர் இந்த மாதிரி லோ எண்ட் பிசியில் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஒரு 2 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் என்னான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் என்னன்னா ஷார்ட் கட்டு. நீங்கள் ஒன்றே இல்லை கூகுள் க்ரோமில் போய் ஷார்ட் கட்டுன்னு டைப் பண்ணுங்க. ஷார்ட் கட்டுன்னு ஷார்ட் கட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே shortcut.orgன்னு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதில் தான் நான் என் வீடியோஸ் எல்லாம் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே இல்லாமல் இது எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நல்லா ஆக்சுவலாக இந்த வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணுறது. அண்ட் இது ஓப்பன் சோர்ஸ் தட. ஸோ இது ஒரு சோர்ஸ் தரும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா. அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. இதை பாருங்க, இப்போ நம்மளுக்கு விண்டோ இன்ஸ்டாலர் 2 சைட்டு தந்துட்டானே, நீங்கள் எதில் வேணால் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல சைட் தான். பட் நான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டபிளே இன்ஸ்டால் பண்ணுறேன். போர்ட்டபிள் ஜிப்பு தராது இந்த இன்ஸ்டாலர் தந்தேன். ஏன்னா இன்ஸ்டாலர்னா அந்த சீக்கிரமாக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த எனக்கு தானாகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டுன்றது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இது EXE ஃபைல் அப்படியே நான் இந்த ஓப்பன் பண்ணுறேன் நான். ஸோ இதுக்கெல்லாம் ரன்னு தந்துட்டு போந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்டு ஸோ ரீட் பண்ணி பார்த்தோம்ல, இதை ரீட் பண்ணி அக்ரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது GNU லைசன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ்னால GNU லைசன்ஸ் தான் இருக்குது. ஸோ அக்ரி தந்துருந்தேன். அண்டு எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு தந்துருந்தேன். இல்லைனா நான் என் C ட்ரைவ்லேயே தந்துருந்தேன். எனக்கு அங்கேயே இது இன்ஸ்டால் ஆகட்டும்னு. ஸோ நெக்ஸ்ட்டு தந்து இது எல்லாத்துலேயும் டிக் போட்டு தந்தேன். ஏன்னா கொஞ்சம் ரிமூவ் ஷார்ட்கட் செட்டிங்ஸ் ஃப்ரம் ரெஜிஸ்டர் இதிலலாம் போடாடிந்தேன். பட் ஃபஸ்ட்டு தந்த 4 இடத்துலையும் டிக் போட்டு தந்தேன். ரிமூவ் ஓல்டு ப்ரோக்ராம்ஸ் இதுலேயும் டிக் போடாடிந்தேன். ஏன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டே எடுத்ததுனால இது இப்படி கேட்டுது ரிமூவ் ஓல்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ஸோ நடுவில் தான் இந்த 3 இடத்தும் மறக்காமல் டிக் போட்டுருந்தேன். ஸோ டிக் போட்டு இன்ஸ்டால்னு தந்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ராட் ஆகும் ஒரு ஃபைலாக. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு இந்த பிசியோட ஸ்பீடை பொறுத்து இதோட இன்ஸ்டாலேஷன் ஸ்பீட் அமையும். ஸோ என் பிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால இது எனக்கு ஸ்பீடாகவே இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இந்த பிசியை பொறுத்து தான். ஸோ எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் நீங்கள். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் தந்துடுறேன் இப்போது. ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணனா அந்த சர்ச் பாரில் போய் நீங்கள் டைப் பண்ண இந்த ஷார்ட் கட்டுன்னு. ஸோ நான் ஷார்ட் கட்டுன்னு டைப் பண்ணோன்னே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன் நீங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் ஆகிறது ஒரு லிட்டில் பிட் டைம் எடுத்தோம் உங்களுக்கு. ஸோ ப்ளக்கின்ஸ் எல்லாம் இது ஃபஸ்ட்டு லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் லோட் ஆகிறது ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்தோம். இதுவும் இந்த பிசி ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இது ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கே நல்லா தெரியுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எடிட்டரில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஒரு லோ எண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற குட் எடிட்டர் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸு, லாகின்னு, கீ ஃப்ரேம்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்தி இதில். ஸோ இதில் ஃபில்டர்ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய தந்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னோமா என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் இதில் தான் எடிட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ டெக்ஸ்ட்டு, நாய்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்த ஒரு வீடியோ எடிட்டர் இது. ஸோ எக்ஸ்போர்ட்டிங்லேயும் உங்களுக்கு நிறையா ஃபார்மேட்ஸ் தந்துருந்தாங்க. அண்ட் நீங்களே தோட இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் தோட பண்ணிக்கலாம் கஸ்டமில் போயிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ரெசல்யூஷனில் நீங்களே தோட தந்துக்கலாம். தோடெத்து ஆடியோ இதெல்லாம் நீங்களே தான் தந்துக்கலாம். நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தந்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ இதில் வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வீடியோ எடிட்டர் தான் இது பார்த்தீங்கன்னா. ஸோ இதை பாருங்க, இல்லை எத்தனை வீடியோ ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு MP4, MOV நிறைய வீடியோ ஃபார்மேட்ஸ் இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற வீடியோ ஃபார்மேட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோ எடிட்டரில் பார்த்தீங்கன்னா. ஸோ லோ எண்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ எடிட்டராக இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டுவெல் i3 லேப்டாப்பில் தோட நான் இந்த ஒரு வீடியோ எடிட்டரை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த வீடியோ எடிட்டர் தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோ எடிட்டர் இதுவும் இந்த பிசியில் ஓடலைன்னா இன்னொரு வீடியோ எடிட்டர் இருக்குது, அது கன்ஃபார்மாக ஓட லோ எண்ட்லலாம். ஸோ அந்த வீடியோ எடிட்டரை என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எப்போவும் போல் த்ரோமுட் போயிட்டு வந்தேன். த்ரோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷாட்டுன்னு டைப் பண்ணுங்க. ஓப்பன் ஷாட்டுன்னு. ஸோ ஓப்பன் ஷாட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு openshot.orgன்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த போய் இந்த ஓப்பன் ஷாட் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி ரொம்ப பழைய வீடியோ எடிட்டர்னு நினைத்தேன் நான். பட் அந்த லோ எண்ட் பிசிஸில் இதை அழகாக சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதில் வீடியோ எடிட்டிங் பண்ணனா அதில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த ஷார்ட்கட் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ எண்டாக இருந்தால் ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் பண்ணனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நீ இந்த கட் அண்ட் மர்ஜ் தான் பண்ண போறீங்க அண்ட் சும்மா லைட்டான ஃபில்டர்ஸ் ஆட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இந்த எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிசியில். ஸோ ஒரு குட் எடிட்டர் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ எனக்கு இந்த ஓப்பன் ஷாட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ரன் தந்த எப்பவும் போல உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும் ரன் தண்டின்னா. ஸோ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. அண்டு லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணி தந்தேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு தந்து டெஸ்க்டாப் ஷார்ட் கிரியேட் பண்ணுறது கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதுவும் ஷார்ட்கட் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஃபைல்ஸ் எல்லாம். ஸோ இதுவும் இந்த பிசி ஸ்பீடை பொறுத்து தான் இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்பீடு இருக்கும். பட் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. அதுக்கு மேலே இதோட இன்ஸ்டால் டைம் இருக்காது, ஏன்னா ரொம்ப சின்ன ஃபைல் தான் இது பார்த்தீங்கன்னா. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஃபினிஷ் தரேன். ஸோ ஃபினிஷ் தந்தோடனே பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷாட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் தாமித்தோம். நீ இது வெல்கம் டூரில் இந்த மாதிரிலாம் தாமித்தோம் எடிட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ எடிட்டர் தான். ஸோ நீ அந்த அளவுக்கு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எடிட்டிங்கெல்லாம். பட் ஒரு பேசிக் லெவலில் இதில் எடிட்டிங் பண்ணிக்கலாம். அதான் சொன்னேனே, இல்லை அந்தளவுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. பட் ஓரளவுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு. அண்டு நீ ஒரு லோ எண்டு ரொம்ப லோ எண்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த எடிட்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு டுவெல் கோர் ப்ராசஸரில் தான் நல்லா தான் ஓடுது. அண்ட் என்னோடய i3யில் தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்டு ஷார்ட்கட்டோட இது நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோ எடிட்டர்லாம் லோ எண்ட் எடிட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். இப்போது நம்ம ஃபோட்டோ எடிட்டர் பார்ப்போம் லோ எண்ட் பிசிஸில். ஸோ ஃபோட்டோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ எடிட்டர் நல்லா இருக்குது லோ எண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த ஃபோட்டோ எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ரோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணு இந்த ஜிம்ப்புன்னு. ஸோ இந்த ஜிம்ப்புன்ற ஃபோட்டோ எடிட்டர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் லோ எண்ட் பிசிஸ்க்கு பெஸ்ட்டு ஃபோட்டோ எடிட்டர் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ எடிட்டர். ஈவன் என் சேனல் தம்ப்நெயில்ஸ்லேருந்து எல்லாமே இதில் தான் நான் க்ரியேட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ டவுன்லோட் ஜிம்ப்பு டேரெக்ட்லி தந்துருந்தேன் ஸோ இந்த ஓஎஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டே சொன்னோமா இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். அதனால பார்த்தீங்கன்னா இதோட சோர்ஸோட உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ நீ இந்த கீப் தண்ணி இன்ஸ்டால் தந்த. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற 2 எடிட்டரோட கொஞ்சம் அது வீடியோ எடிட்டர்ஸோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அடித்தோம். ஏன்னா இதில் இருக்கிற கண்டென்ட் அவ்வளோ இருக்குது இந்த ஃபோட்டோ எடிட்டரில். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ எடிட் பண்ணோன்னா இதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜிம்ப்புன்றத. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனோடனே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ரன் தந்தோடனே அது ஒரு இன்ஸ்டாலர் செலக்ட் இன்ஸ்டால் மோடுன்னு கேட்டோம். நான் இன்ஸ்டால் ஃபார் மீ இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ்னு எடுத்தேன். நான் இன்ஸ்டால் ஃபார் மீ ஒன்லி தரேன். ஏன்னா என் பிசியில் பார்த்தீங்கன்னா 5 யூசர் இருக்கிறதுனால முதல் தான் இனிமேல் ஒரு யூசர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா மீ தரலாம். ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் எல்லா யூசர் அத்தாண்ட்லேயும் இன்ஸ்டால் ஆனதுன்னா ஆல் யூசர் தரலாம். நான் இன்ஸ்டால் ஃபார் மீ தரேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தந்தேன். ஸோ தந்தோடனே இந்த மாதிரி இன்ஸ்டாலர் வரும், தலராக வரும். அதுக்கப்புறம் அதில் இன்ஸ்டால் தானே அதுவே தானாக இன்ஸ்டால் ஆகிடும் உங்களுக்கு இனிமேல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த ஃபினிஷ் தரேன். ஸோ ஃபினிஷ் தந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ இந்த ஜிம்ப்பு போய் இந்த சர்ச் பாரில் போய் ஓப்பன் பண்ணி தந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே அது ஓப்பன் ஆகிறது ஒரு லிட்டில் பிட் டைம் எடுத்தோம். ஸோ ஓப்பன் ஆகிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி லுக்கிங் ஃபார் டேட்டா ஃபைல்ஸ் ப்ரஷஸ் இந்த மாதிரிலாம் காமித்தோம். ஸோ இது ஒரு 1 மினிட்ஸில் உங்களுக்கு லோட் ஆகிடுது பார்த்தீங்கன்னா.
ஸோ வந்து எனக்கு அப்படியே லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்ப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் அர்த்தம். நீ இந்த வந்து ஃபைல் நியூ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீ இந்த வந்து ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல இந்த ஜிம்பில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய டூல்ஸ் தந்து ஸோ ஃபோட்டோஷாப்பு மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தந்து அண்ட் இது இந்த லோ என் பீசிஸ்லேயே நல்லா எடுத்தோம் இந்த ஜிம்பு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக. ஸோ வந்து இது வந்து லோ என் பீசிஸ்லேயே நல்ல ஒரு எடிட்டர் தான் இந்த ஜிம்பு ஆக்சுவலாக. ஸோ அதனால் கவலைப்படணும் நீ இந்த லோ என் பிசி வச்சுருந்தாலும் இதில் தான் நீ இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணலாம். ஸோ இதில் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் தந்துருந்தாங்க. ஸோ அதனால் இதில் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணோன்னா எனக்கு கேட்டால் இது ஒரு பெஸ்ட் ஐடியா லோ என் பிசிஸில் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான் இந்த வீடியோவில் லோ எனில் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ எடிட்டர்ஸ் லோ எனில் யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதை சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் வந்துருத்தோ. ஸோ நீங்களும் ஒரு வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் தட்டுறதுன்னா ஒரு லோ என் பிசியாக இருந்தால் கூட அதில் பண்ணலாம். ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் லோ என் பிசிஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது சந்திரநாராயணா. நன்றி, வணக்கம்.